இன்னைக்கும் ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு நமக்கு மன்னிப்பு தரும்படியாக சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு அவரை பரியாசம் பண்ணவங்க, அவரை குத்தினவங்க, அவரை ஏளனமா நடத்தினவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தை, இந்த வேண்டுதல் அவர்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்துதான் வேண்டுதல் செஞ்சார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளோ மெய்யானது. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து சிலுவையில அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்க பாவி அல்ல, ஆனா நீங்க மன்னிப்பு கேட்கும்படியாக அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட பேசுங்க. உங்களுடைய பாரமான இருதயத்தை அவர்கிட்ட கொடுங்க. பாவத்தினால உங்க இருதயம் பாரப்பட்டிருக்கிறதா? நான் இந்த தப்பு செஞ்சதுனால எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் இந்த தப்பு செஞ்சதுனால இனிமே இதுல இருந்து என்னால மீள முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பவே நீங்க ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், தயங்காம அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க.